திருவடிகள் போற்றி போற்றி. சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினையுமாளும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பெரிய மாநாடல்ல, மகான்கள் கூட்டிய கூட்டமும் அல்ல. இது திருவள்ளுவ நாயனார் திருக்கோவிலில் நடந்த குரு பூஜை. இன்றைய தினம் 69 சாத்தனூரில், அதாவது திருமந்திரம் அருளிய திருமூலர் அவதரித்த திருத்தலத்தில் அமைந்துள்ள திருமூலர் திருக்கோவிலில் நடைபெற்ற இன்றைய ஐப்பசி மாத அசுபதி நன்னாள் குருபூஜை நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான சித்தர் பெருமக்கள், ஆன்மீக பெரியவர்கள் ஏராளமானோர் திரண்டு கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருமூலரின் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்ட நிலையில் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்களும் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பு சொற்பொழிவாற்றினார். சென்னை ரா மகாதேவன் அவர்கள் எழுதிய திருமந்திர சிந்தனைகள் எனும் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரம்மாண்ட அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. பெரும் திருவிழா போல இன்றைய தினம் 69 சாத்தனூர் திருமூலர் திருக்கோவில் காட்சி கொடுத்தது. சந்திரசேகரன் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த இன்றைய பூஜைகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் சிறப்பு அலங்காரத்துடன் திருமூலர் காட்சி கொடுக்க தமிழகம் முழுவதும் இருந்து சிவனடியார்களும் இதில் கலந்து கொண்டனர். பல்வேறு அறிஞர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. திராவிட இயக்கத்தின் மேடை பொழிவாளனாக 1000 கனவுகளோடு மேடைக்கு வந்த பொழுதே என்னை அதிகம் பாதித்தவர் திருமூலர். இறைமறுப்பு கொள்கையும் சமய மறுப்பு கொள்கையும் திராவிட இயக்கத்திற்கு உரிமை உடையது என்று கருதப்படுகிற சூழலில் தந்தை பெரியாரின் தலைமாணாக்கர் அறிஞர் அண்ணா திருமூலரின் திருமந்திரத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டு திருமூலர் சொன்னதை ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கையாக அறிவித்தார். கூட கோபுரங்கள், மாட மாளிகைகள், ஆகாயமளாவிய மாடங்கள், உயர்ந்த மதில் சுவர்கள் என்று கட்டப்பட்டிருக்கிற கோவில்களில் எழுந்தருளியிருக்கிற இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை ஏதுமில்லாத ஏழைக்கு கொடு, நீ ஏழைக்கு கொடுத்தால் அது அந்த இறைவனுக்கு போய் சேரும். நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் படமாடும் கோயில் பகர்வதற்காமே என்று பகர்ந்தவர் திருமந்திரம் தந்த திருமூலர். ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கை என்பது மாணிக்கவாசகரின் திருவாசகம். அந்த ஆகமத்திற்கு ஒரு வரையிலே வகுத்து தந்த வரலாறு திருமூலருக்கு உரியது. தன்னை வென்ற தயாளன் திருமூலர் அவருடைய 3000 திருமந்திரமும் தமிழர்களின் மந்திரமாக கருதப்பட வேண்டும். அதற்கான சூழலை உருவாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு திருமூலர் குருபூஜை விழாவில் சாத்தனூரில் அவர் தொண்டாற்றிய மண்ணில், அவர் தவழ்ந்த மண்ணில் நான் உரையாற்ற வந்திருக்கிறேன். என்னுடைய மனம் இன்றைக்கு பூவாக மலர்ந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை தந்த ஐயா சந்திரசேகரன் என்கிற மணிக்கும்
ஆண்டுதோறும் இந்த திருப்பணியை செய்வதற்கு ஆனமுதலில் செலவழிக்கின்ற சாத்தனூரை சேர்ந்த மகாதேவ ஐயருக்கும் வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த அண்ணன் சுவாமிமலை சிவசங்கரனுக்கும் நன்றியர்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.